பிரம்மச்சரிய திருடதாதிபியமைகி ஆப்ளவாதிநியமைச்சபாவிதாக குர்மகே திருடமமீ சுகாசனோ பங்கஜாத்யமபி பவத் பராக. அஷ்டாங்க யோகத்துல 8 விதமான வழிகள் இருக்கு. அதுல யமம் நியமம்னு இருக்கக்கூடிய 2 படிகள்ல யமம்னு சொல்லக்கூடிய அந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய முதல் படியினுடைய பொருள் என்ன, அதை எப்படி அனுஷ்டிக்கணும், அதுல எத்தனை விதமான வழிகள் இருக்குன்னு பட்டத்திரியினுடைய ஒரு ஸ்லோகத்திலேருந்து இந்த யோகத்தை பத்தி நம்ம விவரமாக நம்ம கேட்டு இருக்கோம். யோக சாஸ்திரம் அப்படின்றதே நமக்கு பாரத தேசத்துக்கு உயர்ந்த ஒரு சாஸ்திரமாக அமைஞ்சிருக்கு. ஆசனம், பிராணாயாமம், நியமம், அந்த ஆசனங்கள்லயே பத்மாசனம், பங்கஜாசனம், பலவிதமான ஆசனங்கள்லாம் யோகத்துல இன்னைக்கும் கடைபிடிக்கிறவா இருக்கா. பலவிதமான ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கைக்கும் ஆரோக்கியமான ஒரு உடலுக்கும் பட்டத்திரி ஞான சம்பந்தமாக தான் ஒரு பக்தி பாவத்தோட இந்த தசகத்துல இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு யமம் நியமாதிகள் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தியானம்னு சொன்னா கூட உலகத்துல மக்கள் கடைபிடிக்கக்கூடிய யோக சாஸ்திரத்துல தியானம் இருக்கு, பிராணாயாமம் இருக்கு. மூச்சை இழுத்து அடக்கிறதுனால நமக்கு ஆயுளானது விருத்தியாருது. யோகத்தை கடைபிடிக்கிறவர்களுக்கு அந்த யோக சாஸ்திரத்தால அவர்களுக்கு உடல்ல ஒரு நல்ல முன்னேற்றம், வியாதி இல்லாத வாழ்க்கையெல்லாம் நம்ம இப்ப பார்த்துட்டே தான் இருக்கோம். அதனுடைய பிரபாவங்கள் அந்த காலத்திலேருந்தே இருந்திருக்கு. பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல பங்கஜாத்யமபி பவத் பரா சுகாசனம், யோகால வரக்கூடிய சுகாசனம், பத்மாசனம், இதுல எல்லாம் விவரிச்சு இந்த ஸ்லோகத்துல அவர் சொன்னதுலேருந்து எவ்வளவு தொன்று தொட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த பட்டத்திரி அந்த ஒரு பெருமையெல்லாம் இந்த ஸ்லோகத்துல விளக்கிறார். நமக்கு என்ன ஒரு பெரிய பெருமைன்னா, இந்த வருஷத்திலேருந்து நம்முடைய ஒரு பாரத தேசத்துல ஜூன் மாசம் 21ஆம் தேதியானது இன்டர்நேஷனல் யோகா டேவாக, உலக யோகா தினமாக, அதுவும் நம்முடைய பாரத பிரதமர் மூலமாக யோகா இஸ் a physical, mental and spiritual practice or discipline that originated in India அப்படின்னு யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியில அவர் அந்த ஒரு உயர்ந்த கருத்தை தெரிவித்ததை அவர்கள் ஏற்றுக்கொண்டு உலகம் முழுக்க இனிமே இந்த வருடம் ஆரம்பித்தது வருடா வருடம் ஜூன் மாதம் 21ஆம் தேதியானது உலக மக்கள் யோகா தினமாக இருக்கும்னு நம்முடைய பிரதமர் முன்னே ஒரு முயற்சியை எடுத்துட்டது. உலகம் முழுக்க யோக தினமானது கொண்டாடப்படுறதுன்றது நமக்கு இந்த நாராயணியத்திற்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருந்தால் கூட இந்த யோக சாஸ்திரம்ன்றது பட்டத்திரி குறிப்பிட்டு எவ்வளவு பழமையாக இதனுடைய வைபவங்கள், இதனுடைய பெருமைகள்லாம் இருக்குன்றது நம்ம இந்த ஸ்லோகத்துல கண்டிப்பா நம்ம தெரிந்திருக்கும் போது இதை நினைவுபடுத்த வேண்டியது ஒரு அவசியம் நமக்கு ஏற்படுறது. அதத்தான் இங்க பட்டத்திரி சொல்றார். குர்மகே திருடமபி சுகாசனமோ பங்கஜாத்யமபி பவத் பராக. யோகாசனத்தினால நாங்க சுகத்தை அடைகிறோம். சுகாசனத்துல இருக்கக்கூடிய ஒரு பெருமை எங்களுக்கு ஏற்படுறது. அதுல யமம்னு நம்ம சொன்னோம். 8 விதமான ஒரு அந்த அஷ்டாங்க யோகங்கள்ல முதல் படி யமம். யோகம்ன்றது ஏதோ பேசுற மாதிரியோ நம்ம கடைபிடிக்கிறதுக்கோ ஏதோ கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தா போறோம், தியானம் பண்ணா போறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அது சுலபம் இல்லைன்னு பட்டத்திரி இங்க சொல்றார். மூச்சை பிடிச்சுட்டு உட்கார்ந்தா போறோம், யோகாவை நம்ம பண்ணிடலாம் நம்ம நினைக்க முடியாதான். பீஷ்மர், சரபங்கர் முதலிய மகர்ஷிகளுக்கெல்லாம் யோகிகள்னு பேர். ஏன் அவளுக்கெல்லாம் யோகிகள்னு பேருன்னா இந்த அஷ்டாங்க 8 விதமான படிகள் சொல்றாரே பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல இந்த தசகத்துல இது எல்லாத்தையும் கடைபிடிச்சவா ரொம்ப சில பேர் தான். அதுல முன்னோடியாக இருக்கக்கூடியவர் பீஷ்மர். அவர் பெரிய யோகி. சரபங்கர் முதலிய முனிவர்கள்லாம் இருக்கா. காரணம், யோகத்தை அஷ்டாங்க யோகத்துல ஜெயிச்சு சமாதி நிலையில போய் பகவான தரிசனம் பண்ணி ஜீவாத்ம பரமாத்ம தத்துவம் வேறு வேறு இல்ல அப்படின்னு புரிஞ்சின்ற அந்த 8வது நிலை இருக்க அவர்களுக்குத்தான் முற்றும் துறந்தவர்கள்னு பேரா, அவர்களுக்குத்தான் யோகி பேரு. அந்த யமத்துல இதை அனுபவிக்க வேண்டிய அனுஷ்டிக்க வேண்டிய வழிகள் அங்கங்கள் 12 பிரிவாக யோக சாஸ்திரங்கள் சொல்றதா. அதாவது நம்ம மறுபடியும் புரிஞ்சுக்கணும், அஷ்டாங்க யோகத்துல 8 விதமான வழிகள் இருக்கு. அஷ்டாங்க யோகத்தை கடைபிடிக்கிறதுக்கு யமம் நியமம்னு தொடர்றது. முதல் படியான யமம் இருக்க அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னாலே 12 விதமான பிரிவுகளை முதல்ல நம்ம அறிஞ்சுட்டு அதை கடைபிடிக்கணுமா.
அந்த யமம் கீழே 12 பிரிவுகள் இருக்கு. அது என்ன 12 பிரிவுகள்? முதல்ல அகிம்சை, அதாவது பிற ஜீவன்களை நம்ம துன்புறுத்தாம இருக்கிறது. அது அந்த நான்மணி கடிகையிலேயே தமிழ் பாட்டில் நம்ம கேட்டிருக்கோம். அது இங்க முதல்லயே வந்துருத்து, அகிம்சை. இரண்டாவது சத்தியம். அதை யமம் நம்ம கடைபிடிக்கணும்னா சத்தியத்தையே உண்மையதையே பேசணுமா. அதான வேதமும் சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் நப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம். உலகத்துல மனிதனான நீ உண்மையையே பேசு, மற்றவர்களுக்கு இனிமையானவையே பேசு. பிரியம் ப்ரூயாத், உண்மை பிரியம், இதை தவிர உலகத்துல வேற எதையுமே நீ பேசாதேன்னு வேதம் நமக்கு அழுத்தி அழுத்தி சொல்றதே, அதுதான் இந்த சத்தியம்னு பேர். ராமனுக்கு சத்தியவாக்கியோ திருடவிரதகான அவதார புருஷனான ராமனுக்கு ராமன்னா உண்மை, உண்மைனா சத்தியம்னு பேரு. பகவான் எடுத்த ஒரு அவதாரங்கள்ல நரசிம்ம அவதாரத்துக்கு சத்தியாவதாரம்னே பேரு. ஸ்லோகமே சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷித்தும். உலகத்துல சத்தியத்தினுடைய உருவமாக என் நரசிம்மர் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு சொன்னதுக்கு அங்க சுவாமி அவதாரம் பண்ணி இருக்கார். அப்படி அந்த இரண்டாவது படி அதுல சத்தியம், மூன்றாவது அங்கதேயம். இப்படி எல்லாம் இவர் வர்ணிச்சுட்டே போறாரோனோ. இந்த வைபவங்களை கேட்டுண்டே நம்ம இந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய கண்ணனுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம அடைய வேண்டாமா? அந்த கோயில் நம்ம எல்லாருக்கும் நேத்திக்கே சொல்லி இருக்கோம், ஞாபகம் இருக்கும். சென்னை ஐனாவரத்தில் குன்னூர் நெடுஞ்சாலையில் ஜாயிண்ட் ஆபீஸுக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய பாளையக்கார தெருவில் உள்ள ஒரு அழகான திருக்கோயில் நவநீத கிருஷ்ணனுடைய கோயில். இதோ இந்த திருக்கோயிலில் அந்த மூலசுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைவதற்காக நாம் உள்ளே நுழைகின்றோம். ஆகா, நாம் நவநீத கிருஷ்ணனைத்தான் தரிசிக்கின்றோமோ அல்லது குருவாயூரிலே குருவாயூரப்பனை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோமோ என்று நாம் பிரமிக்கக்கூடிய அளவிலே கண்ணனானவன் எந்த ரோகிணி நட்சத்திரத்திலே அவனை தரிசித்தோமேயானால் நமக்கு நற்பலன்கள் கிடைக்குமோ அந்த ரோகிணி திருநாளிலே குருவாயூரப்பனுடைய திரு அலங்காரத்திலே கண்ணனுடைய திவ்ய தரிசனத்தை இந்த திருக்கோயிலிலே அடைந்து கொண்டிருக்கின்றோம். குருவாயூரிலே அவனுக்கு எந்த கலவக்கூட்டானது பிடிக்குமோ, அவனுடைய திருமுகத்திலே சந்தனத்தால் அலங்காரத்தை செய்தால் அவன் எவ்வாறு ஆனந்தத்தை அடைந்து சாந்திரானந்த கனஸ்வரூபனாக மாறுவானோ, அதே போன்று இந்த நவநீத கண்ணனுக்கும் கலவக்கூட்டுத்தான் பிடிக்கும் போலும் இங்கு இருக்கக்கூடியவர்கள் அழகாக சந்தனத்தால் அவனுடைய திருமுகத்திலே அலங்கரித்திருக்க, கண்ணனானவன் தன்னுடைய இடது கையை தொங்கவிட்டுக் கொண்டு அழகான புல்லாங்குழலை கெட்டியாக கையிலே பிடித்துக் கொண்டிருக்க, அவனுடைய வலது கையானது பிரதிநவ நவநீதம் தேவகி தத்தவித்யாம் என்று நவநீத கண்ணனாக அவனுக்கு பிடித்த வெண்ணையை வலது கையிலே வைத்துக் கொண்டு அழகான அலங்காரத்துடன் நீல பட்டைத்தான் சார்த்திக் கொண்டு நம்மை பார்த்து தன்னுடைய கண்களை இந்த சந்தன காப்பிலும் அகல விரித்துக் கொண்டு வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய இவன் நவநீத கிருஷ்ணனோ, குருவாயூரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய இந்த தசகத்தினுடைய 2ஆம் ஸ்லோகத்தினுடைய வைபவங்களை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய குருவாயூரப்பனோ இவன் என்று நாம் ஆச்சரியப்படக்கூடிய இவனுடைய உத்தமமான அலங்காரங்களானது அழகாக அமைய பெற்றிருக்க, அந்த கண்ணனுடைய திவ்ய தரிசனம் இதோ அவனுடைய திருவடி தரிசனத்தை நாம் அடைகின்றோம். அந்த திருவடியிலே இயற்கையாகவே அமைந்த யசோதை பிராட்டி அவனுக்கு அணிவித்த அந்த தண்டைகள் சலங்கைகள் எல்லாம் லேசாக நமக்கு தரிசனத்தை அளிக்க, அவனுடைய பாதத்தை பற்றுங்கள் என்று எவ்வளவு பேர் நமக்கு உபதேசித்தார்களோ அவ்வளவையும் நம்முடைய மனதிலே ஏற்றிக்கொண்டு அவனுடைய திருவடியிலிருந்து திருமுடி வரை கம்பீரமாக குருவாயூர் கண்ணனாக நவநீத கிருஷ்ணனாக அவனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து இந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய வைபவத்திற்கு நாம் திரும்புவோம். அந்த யமம் என்று சொல்லக்கூடிய முதல் படியை அனுஷ்டிக்க வேண்டியவர் அகிம்சையை கடைபிடிக்க வேண்டும், உண்மையை பேச வேண்டும். மூன்றாவது வழி, அதாவது மூன்றாவது பிரிவு இதிலே அங்கதேயம் என்று அழைக்கப்படுகின்றதாம். அதாவது கெட்ட முறையிலே பிறர் பொருளை அபகரிக்காமல் இருப்பது, மற்றவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படாமல் இருப்பது, தனக்கு என்ன உண்டோ தன்னிடத்திலே என்ன இருக்கின்றதோ அதை வைத்துக் கொண்டு தான் திருப்தி அடைவது, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு இந்த யமம் என்று சொல்லக்கூடிய அஷ்டாங்க யோகத்திலே இருக்கின்றதாம். இதை சொல்லும் போது பெரியவர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் அழகான ஒரு கதையை சொல்லுவார்கள். வைகுண்டத்திலிருந்து மகாவிஷ்ணுவானவர் தான் கீழே இறங்கி ஒரு மனிதனை சந்தித்தார்.
அவனிடத்திலே கேட்டார், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள், நான் கொடுக்கிறேன். உடனே அவனுக்கு என்ன சிந்தனை, நிறைய பணம் வேண்டும் என்று அவனுக்கு ஆசை. மகாவிஷ்ணு சங்கு சக்கரத்துடன் வந்து என்ன வேண்டும் என்று கேட்டவுடன் எனக்கு பணம் வேண்டும் என்று கேட்டால் அது கொஞ்சம் சரியாக இருக்காது என்று உங்களிடத்திலே சில ஆன்மீக விளக்கங்களை நான் கேட்க வேண்டும், அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியுமா என்று மனதிற்குள்ளே உன்னை வைத்துக் கொண்டு பகவானிடத்திலே ஆன்மீக சந்தேகங்களை கேட்க ஆரம்பித்தானாம். கடவுளுக்கா தெரியாது இவன் மனதிலே என்ன இருக்கின்றது என்று. இவனும் மாயக்கண்ணனாயிற்றே. அதனால் கிருஷ்ணனும் சரி உனக்கு என்ன கேள்விகளை கேட்க வேண்டுமோ கேள் என்று கேட்க பல கேள்விகளை கேட்டு 1 மணி நேரம் பகவானை அங்கே நிற்க வைத்து விட்டான். அவரும் பொறுமையாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். பதிலை முடித்தவுடன் இவன் கேட்டான், எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது, உன்னிடத்திலே உன் தரிசனத்திற்காகவும் உன்னுடைய குறைகள் நீங்க பிரார்த்தனைகளை கையிலே வைத்துக் கொண்டு பல பேர் காத்திருக்க உன்னுடைய 1 மணி அவகாசத்தை நான் வீணடித்து விட்டேன். கடவுளே, என்னிடத்தில் மட்டும் இவ்வளவு நேரத்தை உன்னால் எவ்வாறு செலவழிக்க முடிந்தது என்று கேட்டாராம். அப்போது பகவான் கூறினார், ஒன்றை நீ தெரிந்து கொள், நீ புரியாமல் மற்ற கேள்விகளை சரியாக கேட்டாய், நீ புரியாமல் இந்த கேள்வியை கேட்டுவிட்டாய். ஒரு ரகசியத்தை சொல்லுகின்றேன், உங்களுடைய 1,00,000 வருஷங்கள் எனக்கு வைகுண்டத்திலே 1 நிமிடம். அதனால் நீ எவ்வளவு கேள்வி கேட்டாலும் இந்த 1 நிமிடத்திலே எனக்கு கோடிக்கணக்கான பேர்களை திருப்திப்படுத்த முடியும், வேறு ஏதாவது உண்டா என்று கேட்டான். அப்படியா, எங்களுடைய 1,00,000 வருஷம் உனக்கு 1 நிமிடமா, இதை தவிர வேறு ஏதாவது கணக்கு இருக்கின்றதா என்று கேட்டானாம். இவனுடைய எண்ணம் அப்போது நம்மிடத்திலே இருக்கிற பணத்திற்கும் வைகுண்டத்திலே இருக்கிற பணத்திற்கும் என்ன மதிப்பு என்று இவனுக்கு பணம் தானே வேண்டும், அதனால் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆசை. அப்போது இவனுடைய மனோநிலையை புரிந்து கொண்ட பகவான் கூறினார், இன்னொரு கணக்கை உனக்கு சொல்லுகின்றேன். உங்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய 1 கோடி ரூபாய் எங்கள் உலகத்திலே 1 ரூபாய்க்கு சமானம். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாராம். இவனுடைய ஆசை விடுமா? பகவானே, எனக்கு நீ ஒரு உதவி செய்வதென்றால் உன்னுடைய உலகத்திலே இருக்கக்கூடிய ரூபாய் கணக்குப்படி எனக்கு 1000 ரூபாய் கொடு என்று கேட்டானாம். ஏனென்றால் இங்கு 1 கோடி, அங்கு 1 ரூபாய், 1000 ரூபாய் அந்த கணக்குக்கு கேட்டுவிட்டால் இவனுக்கு 1000 கோடி கிடைத்துவிடும். அப்போது கூட இவன் சொன்ன வார்த்தை, ஏதோ அதை வைத்துக் கொண்டு முடிந்தவரை என்னுடைய குடும்பத்தை கஷ்டமில்லாமல் நான் நடத்தி வைப்பதற்கு முயற்சிக்கிறேன் என்று சொன்னாராம். பகவானிடத்திலே இந்த விளையாட்டெல்லாம் நடக்குமா? இவ்வாறு இவன் ஆசைப்படுகின்றானே என்று சுவாமி கண்ணன் கூறினாராம். அப்பா, நீ கவலைப்படாதே, 1 நிமிடம் எங்கள் உலகத்தில் என்ன கணக்கோ அதை பொறுத்து கொண்டிரு, நான் பணத்தை எடுத்து வருகிறேன் என்று சென்று விட்டாராம். அவருடைய 1 நிமிடமானது இவனுக்கு 1,00,000 வருடம். அவன் எத்தனை பிறவி எடுத்து காத்து கொண்டிருக்க வேண்டும்? திகைத்து போய் நிற்க ஆரம்பித்து விட்டானாம். அதையே மகான்கள் கூறும் போது அந்த ஆசையை நாம் விட்டு ஒழிப்பது இருக்கிறதே, இந்த யமம் என்ற படியில் அங்கதேயம் என்று அனாவசியமாக பணம் பணம் என்று நாம் ஆசைப்படக்கூடாது என்பதை உற்று பார்க்கும் பொருள் மேல் பற்றுதல் தோன்றும், பற்றுதலால் ஆசை பலவாய் முளைத்தெழும், குற்றமாம் ஆசையே கோபமாய் மாறிடும், மற்றதுமே மோகமாய் மூழ்டறிவழிந்திடுமே, அறிவிழந்தவனுக்கு அமைதி உண்டாகுமோ, விரித்துரைக்கும் வேத பொருள் தான் விளங்குமோ, சிறிதேனும் ஆத்ம சிந்தனைக்கு இடமுண்டோ, தெரிந்திடும் உள்ளத்தில் திடமும் அமைதியேது. பகவத்கீதையில கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணது இந்த யோக சாஸ்திரத்தோட ஒத்து போறது. இப்படி பல பிரிவுகளை சொல்லிட்டு வர பட்டத்ரி யமம் என்ற இடத்திலே வரக்கூடிய 12 பிரிவுகள்ல இப்ப 3 பிரிவுகளை பத்தி தான் நம்ம கேட்டிருக்கோம். தொடர்ந்து மற்ற 9 பிரிவுகள் என்ன என்ற விவரங்களை எல்லாம் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ நவனிகிருஷ்ண சுவாமியினுடைய அழகான திவ்ய ஆரத்தியோடு அவருடைய அருளை பெற்றுக்கொண்டு நலம் தரும் நாராயணியத்தின் அடுத்த பகுதியில் மற்றொரு திருக்கோயிலில் ஸ்ரீகிருஷ்ணனுடைய தரிசனத்தோடு நாம் அஷ்டாங்க யோகத்தை தொடர்ந்து கேட்போம். கிருஷ்ணாய துப்யம் நமக.